Praise the Lord. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளும் கூட நாம் தேவனை துதித்து பாட போகிறோம். ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இயேசுவை உயர்த்த போகிறோம். செய்வோமா? ஹல்லேலூயா. Praise the Lord. ஆமென். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். கண்களை திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே. குருடனின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். குருடனின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடனின் செவிகளை திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. பாரங்கள் யாவையும் நீக்குபவர், அவர் நல்லவர், நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. பாரங்கள் யாவையும் நீக்குபவர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இயேசு மாறாதவர். அவர் சொன்னதை நிச்சயம் நிறைவேற்றுவார். உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ கவலைப்படாத. இயேசு மாறாதவர். அவர் ஜீவனுள்ள தேவன். அந்த இயேசு உறுதியை பிடிச்சுக்கோ. அவர் மேல் முழு நம்பிக்கை வை. உன்னை அவர் கைவிடுவதில்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வனாக, மகத்துவம் நிறைந்த தெய்வமாக இருக்கிறார். அவர் உறுதியை பிடிச்சுக்கிறியா? இயேசு உன்னை ஆசீர்வதிக்க ஒரு ஆயத்தமா இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். உங்கள் குடும்பத்தில் எல்லா நன்மைகளும், வளங்களும், சுகமும், செழிப்பும், தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும்படியாக வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே வேதாகமத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானித்து ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். அப்போஸ்தலர் என்கிற புஸ்தகம் 8வது அதிகாரம் 8வது வார்த்தை இப்படி சொல்கிறது: அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. இந்த வார்த்தையினுடைய பின்னணியை குறித்து தியானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். 2000 வருடங்களுக்கு முன்பதாக மத்திய கிழக்கு நாடுகளிலே இருந்த பட்டணங்களில் ஒன்றாகிய சமாரியா என்கிற பட்டணத்தை குறித்து வேதாகம் இப்படி சொல்கிறது. இந்த சமாரியா என்கிற பட்டணம்
வழக்கம் போல காலமாய் ராஜாக்களினாலே ஆண்டுகை செய்து கொண்டு வரப்பட்ட பட்டணமாய் இருந்தது. இந்த பட்டணத்துக்கு ராஜாக்கள் இருந்தார்கள், இந்த பட்டணத்துக்கு மந்திரிமார்கள் இருந்தார்கள், இந்த பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஆயிரக்கணக்கான மனிதர்கள் இருந்தார்கள். ஆனால் அது குறிப்பிட்ட நாளை குறித்து வேதாகம் அப்படி சொல்கிறது. அது குறிப்பிட்ட நாளிலே அந்த பட்டணத்திலே முன்பது எப்போதும் இருந்திராத அளவில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்று வேதம் சொல்கிறது. ஏன் அப்படிப்பட்ட சந்தோஷம், அதற்கு முன்னால ஏன் அப்படிப்பட்ட சந்தோஷம் அந்த பட்டணத்தில் இல்லை என்று நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட சம்பவங்கள் இருக்கிறதை பார்க்க முடியும். அந்த வசனத்தினுடைய சில பகுதிகளை நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். அந்த அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் ஒரு பட்டணத்திற்கு போய் அங்கு உள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேகன் திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. கவனியுங்கள், இந்த பட்டணத்தில் இது நாள் வரைக்கும் இப்படிப்பட்ட சந்தோஷத்தை மக்கள் அனுபவிக்க முடியவில்லை. பட்டணத்தில் அங்கங்கே கேளிக்கை விடுதிகள் இருந்திருக்கலாம், அங்கே ஆடம்பரங்கள் இருந்திருக்கலாம், பலவித சந்தோஷம் உண்டாக்குகிற காரியங்கள் இருந்திருக்கலாம், ஒருவேளை மதுபான வகைகள் இருந்திருக்கலாம், ஒருவேளை இந்த காலத்தில் சொல்லப்படுவது போல கிளப்பு போன்ற காரியங்கள் இருந்திருக்கலாம். ஆனாலும் இந்த காரியங்கள் ஒரு நாளும் மக்களுடைய வாழ்க்கையிலேயோ அந்த பட்டணத்தின் ஒரு மண்டலத்திலே ஒரு மாற்றத்தையோ ஒரு சந்தோஷத்தை கொண்டு வர முடியவில்லை. மக்கள் இதையெல்லாம் அனுபவித்து பார்த்தார்கள், ஆனால் ஒரு நாளும் சந்தோஷம் வரவில்லை. மக்களுக்குள்ள இருந்த பிரச்சனைகள் பாரங்கள் மாற முடியவில்லை, அவர்களை அழுத்திக் கொண்டிருந்த பிரச்சனைகள் மாறவில்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளிலே பிலிப்பு என்கிற ஒரு மனுஷன் இந்த பட்டணத்திற்கு போனானா. இந்த மனுஷன் அந்த பட்டணத்துக்கு போய் என்ன செய்தானா, ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை குறித்து அந்த ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்தினானாம். இந்த நபரின் பெயர் என்ன? வேதாகமம் சொல்லுகிறது, இந்த நபருடைய பெயர் எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அந்த ஜனங்களுக்கு பிலிப்பு என்கிற நபர் சொல்ல ஆரம்பித்தார். அந்த இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை நடந்த காரியங்கள், அவர் ஒரு பட்டணத்திற்குள்ளே வந்தால், ஒரு வாழ்க்கைக்குள்ளே வந்தால், ஒரு குடும்பத்திற்குள்ளே வந்தால் என்னென்ன மாற்றங்களை அவர் செய்வார் என்று இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை குறித்து, அவருடைய வல்லமையை குறித்து, அவருடைய மகத்துவத்தை குறித்து இந்த பிலிப்பு என்கிற நபர் இந்த சமாரியா பட்டணத்தின் ஜனங்களுக்கு சொல்ல ஆரம்பித்தார். அநேக ஜனங்கள் கேட்டுக் கொண்டிருந்தார்களாம். வேதாகமம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்ல சொல்ல இந்த பட்டணத்து ஜனங்களுக்குள்ள இருந்த சில காரியங்கள் வெளியே புறப்பட்டு போனதாம், சில இருளின் சக்திகள் வெளியே புறப்பட்டு போனதாம். அந்த இருளின் சக்திகள் அந்த பட்டணத்தை, அந்த மக்களுடைய வாழ்க்கையை அப்படியே அமுழ்த்தி வைத்துக் கொண்டிருந்தது. மக்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை காண முடியாம, மக்களுடைய வாழ்க்கையில ஒரு நிம்மதியை பார்க்க முடியாம இந்த இருளின் சக்திகள் அந்த பட்டணத்தை சூழ ஆளுகை செய்து கொண்டிருந்தது. மக்களை பாவத்திற்குள்ளே, அடிமைத்தனத்திற்குள்ளே நடத்தி கொண்டிருந்தது. அது மாத்திரம் கிடையாது, இப்படிப்பட்ட இருளின் ஆதிக்கங்கள் பல மக்களுடைய வாழ்க்கையில வியாதிகளை உண்டாக்கி, வியாதிகளினால ஜனங்களை அடிமைப்படுத்தி, பலவித தவறான பழக்கங்களினால் ஜனங்களை அடிமைப்படுத்தி சிற்றின்பம் என்று சொல்லப்படுகிற உலக பிரகாரமான இன்பத்துக்குள்ள வைத்திருந்ததை ஒழிய ஜனங்களுக்கு வேண்டிய நிரந்தரமான ஒரு தீர்வை, நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தை தரவே முடியவில்லை. இதை இந்த ஜனங்களும் உணர்ந்து கொள்ளவில்லை. கவனிங்க, உங்களுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து போயிருக்கலாம். பல நாட்களா எங்கெங்கயோ நீங்க அலைந்து கொண்டு இருக்கலாம். வாழ்க்கையில சந்தோஷத்தை காண முடியாமல் ஏதோ காரியங்களை நீங்க அனுபவித்து பார்த்திருந்திருக்கலாம். உங்களுடைய போதை பழக்கங்களுக்கு அடிமையாகி கொண்டிருக்கலாம், குடிக்கு அடிமையா இருக்கலாம், பலவித சிற்றின்ப பழக்கங்களுக்கு அடிமையாகி கொண்டிருக்கலாம். ஆனா இந்த பழக்கங்கள் ஒரு நாள் உங்களுக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை தரவே முடியாது. சமாரியாவின் பட்டணத்தின் ஜனங்களுக்கு ஒரு நாளும் இப்படிப்பட்ட பழக்கங்கள் சந்தோஷத்தை தர முடியவில்லை. ஆனால் அன்றைக்கு அந்த குறிப்பிட்ட நாளிலே பிலிப்பு என்கிற நபர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிமுகப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவை குறித்து ஜனங்கள் கேள்விப்பட்டார்கள், இயேசுவின் நன்மையை குறித்து கேள்விப்பட்டார்கள், இயேசுவின் நாமத்தினால் வருகிற அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டார்கள். அந்த இயேசு என்கிற பெயரை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் வாழ்க்கைக்குள்ளே ஒரு மாற்றம் வர ஆரம்பித்தது. இயேசு எந்த வீட்டுக்குள்ள வருகிறாரோ, இயேசு கிறிஸ்து எந்த வாழ்க்கைக்குள்ள வருகிறாரோ, இயேசு கிறிஸ்து எந்த குடும்பத்துக்குள்ள வருகிறாரோ அந்த குடும்பத்திற்குள்ள நிச்சயமாகவே இதுவரை இல்லாத ஒரு சந்தோஷம் வரும். இந்த சமாரியா பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்றான்.
ஏன் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஏன் அப்படிப்பட்ட வல்லமை உண்டு? எப்படி அப்படிப்பட்ட வல்லமை இருக்கிறது? ஏனென்றால் அவர்தான் உங்களை இவனை படைத்த இந்த அண்ட சராசரங்களை படைத்த தெய்வமாக இயேசு. தெய்வமாக இயேசு சமாரியா பட்டணத்து ஜனங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்தார். அவர்களை கட்டி வைத்திருந்த வியாதிகளிலிருந்து விடுதலை கொடுத்தார். அவர்களை கட்டி வைத்திருந்த தீராத அடிமைத்தன பழக்கங்களிலிருந்து விடுதலை கொடுத்தார். அவர்களை கடமைக்குள்ளே பலவித அடிமைத்தனத்துக்குள்ளே மூழ்கடித்துக் கொண்டிருந்த இருளின் ஆதிக்கத்திலிருந்து கட்டுவிழுந்து விடுதலை தந்தார். இயேசு கிறிஸ்து அந்த பட்டணத்துக்குள்ள வந்தார். அந்த பட்டணத்துக்குள்ள ஏற்கனவே இருந்த எல்லா சக்திகள், அந்த குடும்பங்களுக்குள்ள இருந்த எல்லா தீய சக்திகள் அந்த குடும்பத்தை விட்டு, அந்த நபருடைய வாழ்க்கைகளை விட்டு, பட்டணங்களை விட்டு வெளியே சென்றது. இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தை, உலகம் தர முடியாத ஒரு சந்தோஷத்தை அந்த மக்கள் அன்றைக்கு அனுபவித்தார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தகப்பனே, தாயே, அன்பு சகோதரனே, சகோதரியே, வாலிப தம்பி, தங்கச்சி, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ எங்கும் தேடியும் கிடைக்காத இந்த சந்தோஷத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்கு தர என்று ஆவலோடு காத்திருக்கிறார். 2000 வருஷங்களுக்கு முன்னால ஒரு பட்டணத்துக்கே சந்தோஷத்தை இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தர முடியுமானால் உன்னுடைய வாழ்வுக்கும் இதே சந்தோஷத்தை தர அவர் வல்லமையோடு இருக்கிறார். பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அன்றைக்கு அற்புதத்தை செய்த ஆண்டவர், அன்றைக்கு அந்த ஜனங்களுக்கு சந்தோஷத்தை தந்த ஆண்டவர், அன்றைக்கு அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருந்த பிணிகளுக்கு, வியாதிகளுக்கு, தீராத நோய்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்த ஆண்டவர், அவளை ஆளுகை செய்து கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த இருளின் சக்திகளை விடுதலையாக்கி வெளியேற்றி அந்த ஜனங்களுக்கு ஒரு சமாதானத்தையும் நிம்மதியும் சந்தோஷத்தை தந்த ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இன்றைக்கு அதே சந்தோஷத்தை தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள ஆவல் உள்ளவர்கள் இருக்கிறீர்களா? உங்க வாழ்வின் பிரச்சனைகளுக்கு நீங்க தேடியும் கிடைக்காத சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆசையோடு இருக்கிறீர்களா? இயேசுவை தேடுங்க. இயேசு உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த இயேசுவிடத்தில் எப்படி சேர முடியும்? எப்படி அவரை கண்டுபிடிக்க முடியும்? அவர் எங்கே இருக்கிறார்? வேதாகமம் சொல்லுகிறது, அவர் எங்கும் நிறைந்த ஆண்டவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் படைத்த தெய்வமா இருக்கிறபடினாலே அவரை கூப்பிட்ட குரலுக்கு எங்கு நின்று கூப்பிட்டாலும் அவர் ஓடி வந்து உதவி செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவருடைய பெயரை சொல்லி கூப்பிடுகிற எந்த இடத்திலும் நான் இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லி அந்த ஆண்டவர் பரிசுத்த வேதாகமத்தில் வாக்கு செய்திருக்கிறார். அவர் பொய் சொல்லாத ஆண்டவர். இன்றைக்கு இயேசுவை நோக்கி கூப்பிடலாமா? இன்றைக்கு அந்த ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாமா? இருந்த இடத்துல முழங்கால் படியிடுங்கள், கண்களை மூடிக்கொள்ளுங்கள், இயேசு என்று சொல்லி கூப்பிடுங்க, இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க. அந்த இயேசு கிறிஸ்து சர்வத்தை படைத்த ஆண்டவராக இருக்கிறபடினாலே இப்பொழுது உங்க அருகில வந்து நிற்பார். உங்க வீட்டுக்குள்ளே வருவார், உங்க சொந்த இடத்துக்குள்ள வருவார், உங்க வாழ்க்கைக்குள்ள வருவார். நீங்க கண்டுபிடிக்க முடியாத அந்த சந்தோஷத்தை இன்றைக்கு தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடலாமா? கண்களை மூடிக்கொள்ளலாமா? உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்புள்ள இயேசுவே, என்னுடைய பெயரை சொல்லி கூப்பிடுகிற எந்த இடத்திலும் இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லி இருக்கிறீங்க. பூமியில எந்த ஒரு காரியத்தை குறித்து 2 பேர் ஒருமனப்பட்டு ஜெபித்தால் பரலோகத்திற்கு நான் அதை கேட்டு அதே அவர்களுக்கு தருவேன்னு சொல்லி தேவனுடைய வார்த்தையில சொல்லியிருக்கீங்க. தகப்பனே, இதுவரை வாழ்க்கையில நிம்மதியை காண முடியாம, சந்தோஷத்தை காண முடியாம, ஏக்கத்தோடு பலவித பழக்கங்களுக்கு போய் அடிமையாய் பணத்தை வீணடித்து உறவுகளை செலவழித்து அதுவரை இந்த சந்தோஷத்தை பெற முடியாம தனிமையிலே ஏங்கி நிற்கிறேன். இதை பார்த்து கொடுக்கிற ஒவ்வொரு நபருக்கு நான் ஜெபிக்கிறேன். இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுகிற ஒவ்வொரு அருகில நீர் வருவீராக. இது பொய் சொல்லாத ஆண்டவர், எங்களை படைத்த ஆண்டவர், எங்களை உருவாக்கின ஆண்டவர். இந்த மக்கள் இதுவரை கண்டுபிடிக்க முடியாத சந்தோஷத்தை, உலகம் தர முடியாத சந்தோஷத்தை நீங்க தான் தர முடியும். 2000 வருஷத்துக்கு முன்னால இந்த சமாரியா பட்டணத்துல நீங்க பிரவேசித்த பொழுது அந்த பட்டணத்துக்கே பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது உண்மையானா, இன்றைக்கு இந்த குடும்பத்துக்கு இவங்க நோக்கி கூப்பிடுகிற இந்த அருமையான அன்பு தாயாருக்கு, தகப்பனுக்கு, அன்பு சகோதரருக்கு, சகோதரிக்கு, இந்த வாலிப உள்ளங்களுக்கு இவர்கள் கண்டுபிடிக்க முடியாத சந்தோஷத்தை தருவீராக. இந்த நாள் இவங்க வாழ்க்கை ஒரு மாற்றத்தை அனுபவிக்கிற நாளா இருக்கட்டும். இந்த நாள் முதல் சந்தோஷத்தை தருகிற இயேசுவோடு இணைந்து வாழுகிற நாளா இருக்கட்டும். ஆசீர்வதிப்பீராக. உமக்கு எல்லா துதிகளும் மகிமை செலுத்துகிறோம். நீங்க அப்படி செய்வதற்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென்.